இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் ரீசெண்டாக வந்திருக்க 2 சூப்பர் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்டேட்டு, இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஃபோட்டோவை ஸ்டேட்டஸாக வைக்கும்போது பேக்ரவுண்டில் சாங்கையும் ப்ளே பண்ணி வைக்க முடியும். அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி ஸ்டேட்டஸ் போய்ட்டு ஆட் ஸ்டேட்டஸ் கொடுத்து நீங்கள் உங்கள் எந்த ஃபோட்டோவை ஸ்டேட்டஸ் வைக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் பேஜில் மேலே ஒரு ஆடியோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆல்ரெடி நிறைய சாங்ஸ்லாம் இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு மூவியில் இருந்தோ இல்லைனா வேறு சாங் வேணும்னா அது நீங்கள் மேலே டைப் பண்ணாலே போதும் அந்த மூவி நேமை. இப்போ அந்த மூவியில் உள்ள சாங்ஸ்லாம் வந்துடும். இதில் உள்ள அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் முன்னாடியே ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எந்த சாங்கை ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ அந்த ரைட் சைடில் உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண சாங்கில் உள்ள ஒரு 15 செகண்டை நீங்கள் இதில் ஸ்டேட்டஸாக வைக்க முடியும். அந்த சாங்கில் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் வேணும் அப்படிங்கிறத கீழே உள்ள அந்த பாரை மூவ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் வச்ச ஃபோட்டோ இந்த சாங்கோட ஸ்டேட்டஸாக வந்துட்டு இதை மற்றவங்க வியூ பண்ணும்போது இப்படி தான் தெரியும். வாட்ஸ்அப்பில் இப்போ உள்ள 2வது அப்டேட் என்னென்னா, முன்னாடியெல்லாம் நீங்கள் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணும்போது அந்த குரூப் நேம் கீழே யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற பேர் தான் அதில் வரும் இந்த குரூப்பில். ஆனால் இப்போ அந்த குரூப்பில் எத்தனை பேர் ஆன்லைனில் இருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலே இதில் காட்டும். இப்போ அந்த குரூப்பில் கரண்ட்டாக 3 பேர் ஆன்லைனில் இருக்காங்க. ஒருவேளை அந்த 2 அப்டேட்டும் உங்களுக்கு வரலனா உங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ளே ஸ்டோரில் போய் ரீசெண்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க.